பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய முகத்தின் பிரசன்னம் ஒரு தேவ பிள்ளையின் மேல் வருகிற பொழுது அவங்க வாழ்க்கையில வருகிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து என்னாகமம் 6வது அதிகாரத்திலிருந்து உங்களோடு இந்த நாளில் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆரோனோடும் அவனுடைய குமாரனோடு சொல்லணும், இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கிற விதம் எப்படி என்று சொல்லி. என்னாகமம் 6வது அதிகாரம் வசனம் 24 26 வரை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. இப்படி சொல்லித்தான் நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கும் சபையில இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி தேவ பிள்ளைகளை, சபையை, ஊழியக்காரரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது, இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இடக்க கடவர். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். உங்கள் மேல் ஆண்டவர் கிருபையாய் இருப்பார். தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மேல் இருப்பதனாலதான், அந்த தேவனுடைய வசனத்தின் வெளிச்சம் உங்க வாழ்க்கையை நடத்துவதனாலதான் கர்த்தர் உங்களை கிருபையினால் நிரப்பி இருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஆசீர்வாதமான வசனத்தை, இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பார். யார் மேல தேவனுடைய பிரசன்னம் இருக்குதோ, யார் மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதோ, அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்வார். இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் தடைகள் காணப்படுது, எந்த காரியத்தில் நீங்க நினைச்ச எல்லைகளுக்கு போக முடியல, ஏது நீங்க நினைத்த சிகரங்களை எட்ட முடியல, ஆண்டவரிடத்தில் இருந்தனால சொல்லுங்க, ஆண்டவரே உங்க முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையா இருங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு சகாயம் இல்லை, இந்த இடத்துல எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் இல்லை, இந்த இடத்துல பெரிய காரியம் என்னால செய்ய முடியல. ஆண்டவரே, எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், ஆண்டவரே உங்க முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அருமையான சகோதரனே, சகோதரி, எந்த காரியத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லாம இவ்வளவு நாட்கள் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, இன்னைக்கு என்னாகமம் 6:26 ஆசீர்வாதம் உங்களை சந்திக்க இருக்கிறது. அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே உங்க முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எந்த இடத்துல இவ்வளவு நாள் சமாதானம் இல்லை, எவ்வளவோ முயற்சி செய்தேன், சமாதானமே இல்லை, மிகுந்த போராட்டம், மிகுந்த கலக்கம், எப்பொழுது சமாதானம் வரும் என்று காத்திருந்தேன், எப்பொழுது தடைகள் நீக்கப்படும் என்று காத்திருந்தேன். இன்று உங்கள் சமாதானத்தின் நாள், இன்று தடைகள் நீக்கப்படுகிற நாள். என்னோடு கூட நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்க முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபையா இருங்க. ஆண்டவரே, தேவனுடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மேல் கடந்து வருகிற பொழுது இருளின் வல்லமைகள் விலகும், தடைகள் மாறும். நீங்க எந்த இடத்துல முன்னேற முடியல, ஐ அம் நாட் ஏபிள் டு மூவ் ஃபார்வர்ட், உங்க படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஊழிய ஸ்தலமா இருக்கலாம், இதற்கு மேல நான் முன்னேற முடியலன்னு சொல்லி இருந்தீங்க, அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். நீங்க எந்த இடத்துல இன்னும் முன்னேறணுமோ, எந்த இடத்துல முயன்று கடந்து போகணுமோ, கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவனுடைய கிருபை உங்களை சந்திக்கும். ஆண்டவரே உங்க முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துல சமாதானம் வரட்டும். அநேக நாட்களாய் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல, வேலை இடத்துல எனக்கு ஒரு சமாதானம் இல்ல. ஆண்டவரே உங்க சமாதானத்தின் பாத்திரம் எங்க மத்தியில கடந்து வரட்டும் என்று சொல்லி இந்த நாள் நீங்க ஜெபிக்கிற பொழுது அந்த சமாதானம் உங்களை சந்திக்கும். உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவர் மீது ஆண்டவரே என்னாகமம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் கரம் இவர்கள் மேல் இறங்குவதாக. உங்க முகத்தை ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்க பண்ணுங்க. ஆண்டவரே, கிருபையா இருங்க. ஆண்டவரே, தடைகள் உடைக்கப்படுகிறத பார்க்கிற, வழிகள் திறக்கப்படுகிறத பார்க்கிற, உமக்கு முன்பாக இருந்த சிவந்த சமுத்திரங்கள்லாம் விலகுகிறது. சொல்லுங்க, உங்க முகத்தின் பிரகாசம் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். அந்த தேவ கிருபை, உங்களை பலப்படுத்துகிற கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவரே, உங்க முகத்தை எங்க மேல் பிரசன்னமாக்கி எங்க மேல சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, தெய்வீக சமாதானம் உங்கள் ஸ்தலங்கள்ல, உங்கள் உள்ளத்துல ஊடுருவி வருகிறது. கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரையும் முத்தரிக்கிற விடுதலை, சந்தோஷம், சமாதானம்
உங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிற தெய்வீக கிருபையினால் ஆண்டவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிங்க, அறிக்கை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் மேலான நிலைகளுக்கு உங்களை உயர்த்துவார். God bless you.